அனைத்து யாழ்ப்பாணம் பெரியவர்களும் இளைஞர்களும் அமைதியாக இருக்காங்க. அனைவரும் போய் அந்த ரோடுக்கு இந்த பக்கம் நம்ம தயாரம் பெற்ற வீடு எங்க பாருங்க, இந்த சைடு தயாரம் பெற்ற வீடு எங்க உட்காருங்க. கடை தாண்டி ரோட்டை வார காசு பண்ணி உட்கார நீங்க தயவு செஞ்சு முடிச்சு கொடுக்கும்போது 2 கேட்கிறோம். தயவு செஞ்சுக்கானுங்க. அந்த சைடு கடையில் இருக்கிற சாப்பாடு டேங்க் வரைக்கும் வரணும். புரியுங்களா? இந்த பக்கத்தில் அந்த சைடு தயாரம் பெற்ற வீடு எங்க போங்க. யாருக்கும் தயவு செஞ்சு 2 தட்டு கொடுக்காதீங்க, 1 தட்டு கொடுங்க. பல்வேறு இளைஞர்கள் தயவு செய்து பாத்திரத்தை யாருக்கும் சாப்பாடு போடாதீங்க. 1700 பேர் சாப்பாடு செய்யிருக்கு. யாரும் இன்னும் தலைவர் தலைவர் உட்கார்ந்து கண்டிப்பா சாப்பிடணும். தயவு செய்து இளைஞர்கள் யாருக்கும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு போடாதீங்க. முதலில் இருக்கிறவங்க சாப்பாடு வந்து கரெக்டா பரிமாறுங்க. இளைஞர்கள் சிறப்பான முறையில் முடித்துக் கொள்ளும்போது அன்போடு கேட்கிறோம். நமது நம்முடைய இந்த வெங்கடேச பெருமாள் கிராமத்து வெங்கடேச பெருமாள் நம்முடைய இந்த திருவிழா முன்னாள் ஏற்படுத்தப்படக்கூடியது. நமக்கெல்லாம் தெரியாது, ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இந்த திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாழ்க்கை வாழ்க்கையாக அடுத்த தலைமுறைகள் வந்து இந்த திருவிழாவை இல்லாம பாத்துக்கலாம். நம்ம வந்து இப்ப சீரத்தில் கோயில் திருவிழா நடத்துற மாதிரி கருட சேவை திருவிழா, இந்த சேவை வந்து வெங்கடேச பெருமாளுக்கு கருட சேவை பண்றதுனால கருட சேவை திருவிழா. இந்த திருவிழாவை நாம் வந்து அனைவரும் சீரத்திற்குமா நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய கிராமத்தில் இந்த திருவிழா 50 சீர் திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறது. முதல் நிகழ்ச்சியாக அங்கிருந்து கரம் தட்டி கொண்டு இப்பொழுது அம்மனுக்கு மாவிளை வெங்கடேச பெருமாளுக்கு மாவிளைக்கு போட்டு அடுத்து மங்கத்தை திருவிழா வர வைத்து நம்முடைய இந்த விழாவை சீர்திருத்தம் நடத்த வேண்டும் என்று கூறுகிறது. இப்பொழுது அன்னதானம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி இப்போது அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு பெருமாள் வெங்கடேச பெருமாள் ஆட்சி பெருமாளை கேட்டுக் கொள்கின்றோம். அனைவரும் இங்கு சாப்பாடு 2000 பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து அனைத்து மக்களும் பொதுமக்களும் ஆளாக வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களும் அன்போடு அமர்ந்து உணவு கேட்டுக் கொள்கின்றோம். யாரும் தங்களுடைய பாத்திரத்தில் எடுத்து செல்ல வேண்டாம். அன்னதானம் என்பது அமர்ந்து சாப்பிட வேண்டும். நம்முடைய வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிடலாம். வீடுகளுக்கு தேவையில்லை. ஆகையினால அனைவரும்